சோயா சங்க்ஸை வச்சு சூப்பரான ஒரு சுக்கா ரெசிபி பண்ண போகிறோம். அப்படியே மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி செஞ்சனால என்னதான் ட்ரையாக இருந்தாலும் நல்ல ஜூஸியாக செம்மையாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூடான தண்ணியில் 2 கப் சோயா சங்க்ஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு எடுத்து பச்சை தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை, 2 கை நிறைய சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சியை கொரப்பா அரைச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும், மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ சோயா சங்க்ஸ் நல்லா ஆறிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. 1 கப் தேங்காய் பால், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சோயா சங்க்ஸை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸ், பொடி பண்ணி வச்சுருந்த மசாலாவும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கிரேவியாக கூட நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு இன்னைக்கு சுக்காவாக தான் வேணும். ஸோ கை நிறைய கொத்தமல்லி தலையை தூவி நல்லா ட்ரையாக வரட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் தேங்காய் பாலெல்லாம் ஊற்றுனனால நல்ல ஜூஸியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு கரண்டி சுக்கால கை நிறைய சாதம் சேர்த்து நல்லா கலந்து சாப்பிட்டு பாருங்க. தேவாமிர்தமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.